வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ஹஸ்பண்ட்ஸ் இன் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு கொரியன் மூவி. தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் காமெடி கலந்த ஒரு ஆக்ஷன் அட்வென்ச்சர் ட்ராமா. அதாவது முன்னாள் கணவரும் இன்னாள் கணவரும் சேர்ந்து தன்னோட மனைவியை காப்பாற்ற எடுக்கக்கூடிய முயற்சி அப்படின்ற தீமில் நகரக்கூடிய கதைன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பிரைவேட் டிடெக்டிவை காட்டுறாங்க. அவர் ஸ்டார்டிங்லேயே ஒரு ட்ரக் ரிலேட்டடான ஆப்ரேஷனில் ஒரு பெரிய நபரை கைது பண்ணுறாரு. நம்ம டிடெக்டிவ்க்கு ஆல்ரெடி விவாகரத்தாக இருக்கும், அவருக்கு ஒரு குழந்தை இருக்கும், அண்ட் அவரோட மனைவி இன்னொரு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவர் ஒரு வெட்டினரி டாக்டராக இருப்பார். ஒரு நாள் பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு 2 அப்பாக்களும் வந்திருப்பாங்க. ஆனால் அம்மாவும் அந்த குழந்தையும் வந்திருக்க மாட்டாங்க. திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும். அந்த காலை யார் பண்ணியிருப்பானா, அந்த அரெஸ்ட் பண்ணப்பட்டிருப்பார்ல அந்த நபரோட மனைவி. அவங்களும் ஒரு பிஸ்னஸ் உமன். அவங்க அந்த 2 பேரையும் கடத்தி வச்சுட்டு மிரட்டுறாங்க. தன்னோட ஹஸ்பண்டை நீ தான் விடுவிச்சு கொண்டு வரணும், அப்போ தான் நான் இவங்களை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி. ஸோ தன்னோட மனைவியும் குழந்தையும் காப்பாற்றுறதுக்கு இந்த 2 கணவர்களும் சேர்ந்து என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க. இதுக்கு பேரலாக வரக்கூடிய அந்த பழைய கேங்ஸ்டர் யார், இந்த கேங்ஸ் எல்லாம் எப்படி சமாளிக்கிறாங்க, டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை ஒரு ப்ராப்பரான காமெடி ஆக்ஷன் அட்வென்ச்சர் மூவி அப்படின்னே சொல்லுவேன். அந்த ஜேர்னரை இன்ஃபேக்ட் ப்ராப்பராக ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இந்த 3 விஷயங்களையுமே ஓரளவுக்கு நிறைவாகவே இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் அந்த ஆக்ஷன் சீக்வன்சஸ் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஆக்ரோபேட்டிக்காக இருந்துச்சு. அண்ட் காமெடிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய இடங்களில் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதில் குறிப்பாக அந்த பழைய கேங்ஸ்டர் அவங்க கேங் ரிலேட்டடான காமெடிஸ் அப்படின்றது நல்லாவே இருந்துச்சு. அதே மாதிரி இந்த 2 கணவர்களும் ஒன்றா ட்ராவல் பண்ணும்போது நடக்கக்கூடிய சின்ன சின்ன சம்பவங்கள் ஒரு மாதிரி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. சொல்லப்போனால் இவங்க 2 பேருக்கு இடையே ஒரு விதமான பாண்ட் பில்ட் ஆகிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நீட்டாக இருந்துச்சு. டியூரேஷன் வைஸ் 2 மணி நேரத்துக்குள்ளே ரொம்ப கிறிஸ்பாக முடியக்கூடிய ஒரு படம். பட் என்னதான் காமெடி படமாக இருந்தாலும் இதில் அந்த கடத்தல் சம்பவம்லாம் நடக்கும் போது அடுத்து என்ன நடக்க போகுது, இவங்களை எப்படி காப்பாற்ற போகிறாங்க, அந்த மாதிரியான பெரிய பரபரப்புகள் அப்படின்றது இதில் ஏற்படவே இல்லை. இன்ஃபேக்ட் ரொம்ப ப்ரெடிக்டபிளான ஒரு ஃப்ளோவில் தான் போச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். பட் ஓவரால் கண்டிப்பாக டைம் பாஸ்க்கு பார்க்குற மாதிரியான ஒரு ஆக்ஷன் காமெடி ட்ராமா. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2.9 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசாக இல்லை, தாராளமாக பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.